விஷயம் தடை செய்யப்பட்டிருக்குன்னா அதை புரிஞ்சிக்காம ஆர்வத்துல அதை செய்ய முற்படுவது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு தடைக்கு பின்னால் ஒரு பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு குட்டி கதை. பங்கஜம் பாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீட்டு சிறுவன் ஒரு நாள் விளையாட வந்தானா. அந்த பாட்டி வீட்டு மூலையில ரொம்ப அழகான ஒரு பித்தளை விளக்கு இருந்துச்சான். இந்த சிறுவன் ஓடி போய் எடுக்க போனானா. பாட்டி சொன்னாங்களா வேண்டாம், அதை அங்கேயே வச்சிடுனாங்களாம். அப்பதான் அந்த சிறுவனுக்கு அதை எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமே பிறந்துதான். ஒரு நாள் பாட்டி இல்லாத சமயம் அந்த பாட்டி வீட்டுக்கு வந்து ஓடி போய் இந்த விளக்கு எடுத்தானா. அதுல அலாவுதீன் பூதம் ஏதாவது வருதா அப்படின்னு தேய்ச்சி பார்த்தானா. பூதம் எதுவும் வரலையா. அடுத்தது அந்த விளக்கை ஏத்தி பார்க்கலாம் அப்படின்னு கொளுத்துனானா. உடனே தீப்பிடிச்சு எரிஞ்சுதான் அவன் மேலேயும் தீ பத்திக்குச்சான். அந்த விளக்குல ஒரு ஓட்டை இருந்துச்சான். அதுல இருந்து எண்ணெய் லீக் ஆகி இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சான். அதனால தான் பெரியவங்க வேண்டாம் செய்யாத அப்படின்னு ஒரு தடை விதிச்சா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.